யா டேய், எனக்கு 10% இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்குடா. வாவ், கங்க்ராட்ஸ்டா. ஆனா அது 10% இல்ல, 3% தான். டேய் இல்லடா, பாரு 10% மெயிலே வந்திருக்கு பாரு. டேய், மெயிலே வந்திருந்தாலும் உனக்கு ஆக்சுவல் இன்க்ரிமெண்ட் 3% தான். என்னடா சொல்ல வர? 10% எப்படா 3% ஆகும்? குழப்பாம சொல்லு. இன்னைக்கு இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் 7% இருக்கு, தெரியுமா? இன்ஃப்ளேஷனா? அப்படின்னா என்ன? அதனால எப்படி இன்க்ரிமெண்ட் 10% இருந்து 3% ஆகும்? எஜுகேட்டட் இடியட், இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு, போன வருஷம் நானும் நீயும் டீ குடிச்சோமா? எவ்வளவு ரூபாய்க்கு குடிச்சோம்? 10 ரூபாய்க்கு குடிச்சோம். இன்னைக்கு அதே டீ 12 ரூபா. அதே அளவு டீ 10 ரூபா குடிச்சிட்டு இருந்தது, இப்ப 12 ரூபா கொடுக்குறோம். 2 ரூபா அதிகமாயிருக்கு. இந்த 2 ரூபா அதிகமாயிருக்குல்ல, அதுதான் இன்ஃப்ளேஷன். ஐயோ, ஒண்ணுமே புரியலையே, இப்ப என்ன பண்றது? அப்போ நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல இருந்து உன்னோட பணத்தை நீ சும்மா செலவழிக்காம இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அது உனக்கு நல்ல பலன் தரும். சரி, அப்ப எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. டேய், இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? அதுவா, நான் ஃபின்வெஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸோட யூடியூப் சேனல் ரெகுலரா பார்த்துக்கிட்டேன். அதுல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அப்படியா? அப்படின்னா இன்னில இருந்து நானும் ஃபின்வெஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட யூடியூப் சேனல் பார்க்க போறேன்.